அனைவருக்கும் வணக்கம். இந்த நல்ல நாளிலே உலகெங்கிலும் உள்ள அத்துணை நம் தமிழ் சொந்தங்களுக்கும், தமிழ் ஆளுமைகளுக்கும், தமிழாசிரியர்களுக்கும், தமிழுக்காக இன்னுயிர் நீத்த அத்துணை சான்றோர் மக்களுக்கும் நன்றிக்கடனாக இந்த உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்ற இந்த நாள் வள்ளுவர் தினம். இன்று ஜனவரி 16ஆம் நாள், தை 2ஆம் நாள். ஒரு அற்புதமான நல்ல நாள் சான்றோர்களே. இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான பாடலை கேட்க போகிறோம். ஏன்னா உலகெங்கிலும் உள்ள இந்த யூடியூப்பிலிருந்து நிறைய தமிழ் பாடல்களை, தமிழ் செய்திகளை கேட்டு கேட்டு இன்னும் சுற்று வட்டார தமிழை பற்றி தெரியாத வெளிநாட்டு மக்களுக்கு கூட இன்றைக்கு கொண்டு போய் ஈஸியாக சேர்க்கணும்னா அது திருக்குறள்லேருந்து எடுத்து கொண்டு போய் சேர்த்தா போதும். ஏன்னா அதனால தான் ஒரு கவிஞன் மிக அற்புதமாக வர்ணித்திருப்பார். வள்ளுவர் தந்த திருமறையை தமிழ் மாதின் இனிய உயர்நிலையை உள்ளம் தெளிவுற போற்றுவோமே என்றும் உத்தமராகி ஒழுகுவோமே. தேனினும் இனிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை ஊரினிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓது உணர்த்தி இன்புறுவோமே. பாவின் சுவைகடல் மொன்றெழுந்து கம்பன் பாரிர் ஒளிந்ததையும் பார்க்கடலை நாவிர் இனிக்க பருகுவோமே நன்னயமுற்றும் தெருகுவோமே என்று ஒரு கவிஞர் அழகாக வடித்திருப்பார். அதில் முதல் 4 பாருங்க. வள்ளுவர் தந்த திருமறையை தமிழ் மாதின் இனிய உயர்நிலையை உள்ளம் தெளிவுற போற்றுவோமே என்று உத்தமராகி ஒழுகுவோமே. எப்பேற்பட்ட வரிகள் பாருங்க இந்த வள்ளுவத்தை குறித்து. அந்த திருக்குறளினுடைய ஒரு அற்புதமான கருத்தை தாங்கிய பாடல். பாடல் ஆசிரியர் யார் தெரியுங்களா? மெய்சில் இழுத்து போவீங்க. கவிஞர் மருதகாசி எழுதிய பாடல். ஒவ்வொரு கருத்தும் முத்தாக எழுதியிருப்பார். இந்த உலகெங்கிலும் இன்றைக்கு இந்த வள்ளுவர் தினத்தன்று இது போய் சேர வேண்டும் என்பதற்காக பல மேடைகளிலே பாடியிருக்கிறேன். நல்ல ஆழமான கருத்தோட ரொம்ப சிறப்பாக மருதகாசி வடித்த பாடல். படம் அறிவாளிங்கிற படத்தில் நமது நடிகர் திலகம் நேரடியாக ஒரு ரெக்கார்டிங்கில் பாடுற மாதிரியே இருக்கும் அந்த காட்சி அமைப்பு. இசை எஸ்வி வெங்கட்ராமன் ஐயா இசையமைத்த பாடல். நமது சிம்மக்குரலோன் TM சௌந்தரராஜன் ஐயா பாடின பாடல். இதோ. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த அரும்பொருளே. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, உலகுக்கு ஒளி போலே, உலகுக்கு ஒளி போலே, உடலுக்கு உயிர் போலே, உலகுக்கு ஒளி போலே, உடலுக்கு உயிர் போலே, பயிருக்கு மழை போலே, பயிருக்கு மழை போலே, பைந்தமிழ் மொழியாலே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே, அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கப்பாலே. அறம் பொருள் இன்பம் எனப்படும் முப்பாலே, அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்கப்பாலே. அவனியில் உள்ளோர்கள் அனைவரும் தலை போலே, அவசியம் கற்றுணர்ந்து பயன் பெறும் நினைப்பாலே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. வாழும் வழிமுறைக்கு இலக்கணமானது, மனம் மொழி மெய்யினிக்க வார்த்திட்ட தேனிது. வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது, வானகம் போல் விரிந்த பெரும் பொருள் கொண்டது. எம்மதத்துக்கு பொதுவென்னும் பாராட்டை கண்டது, எம்மதத்துக்கு பொதுவென்னும் பாராட்டை கண்டது. அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, வள்ளுவர் ஆக்கி நமக்களித்த
அரும்பொருளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. பெரியோர்களே, எவ்வளவு அருமையான கருத்துக்களை பாருங்க. மகாத்மா காந்தி கூட தனது குருநாதராக மதித்த லியோ டால்ஸ்டாய்க்கு ஒரு முறை கடிதம் எழுதியிருக்கிறார். ஐயா, உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நான் வாசிக்கிறேன். எவ்வளவு அருமையான கருத்துக்களை, நுட்பமான கருத்துக்களை ரொம்ப ஈஸியாக அருமையாக நீங்கள் எழுதி அனுப்புகிறீங்களே, உங்கள் நூல்களில் எழுதியிருக்கிறீங்களே. இந்த கருத்தெல்லாம் எப்படி எங்கே இருந்து எடுக்கிறீங்க, எங்கே சேவிக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப லியோ டால்ஸ்டாய் சொன்னதா செய்தி. ஏன்னா மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் ஒரு அழகான இல்லம் கட்டி அந்த திறப்பு விழாவுக்கு லியோ டால்ஸ்டாய் அழைக்கிறார். அப்போ அந்த அழைப்புக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும். இதை சிறப்பிக்கிறதோட நீங்கள் நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் இப்படி பதிவிடுறீங்களேயா, எங்கேருந்து எடுக்கிறீங்கன்னு சொன்னப்போ லியோ டால்ஸ்டாய் சொல்கிறாரு, எல்லாம் உங்கள் மண்ணில் இருந்தேன் அப்படிங்கிறார். நீங்கள் பிறந்த இந்திய தேசத்திலே வள்ளுவர் என்று ஒரு புலவர் எழுதிய திருக்குறள் என்ற நூலிலிருந்து எடுத்த கருத்துக்கள் தான் அப்படின்னு பதிவிடுறாராம் பெரியோர்களே. அப்போ அதுலேயும் ஒரு செய்தி பாருங்கள், நெஞ்ச தொடுற மாதிரி ஒரு செய்தி. சரி, திருக்குறளில் எது உங்களைய டச் பண்ணி நீங்கள் அந்த திருக்குறளுக்குள்ளே போனீங்க அப்படின்னு கேட்குறப்ப லியோ டால்ஸ்டாய் சொன்னாராம், 1330 திருக்குறள். அதில் ஒரு குறளை யாராலையும் எவராலையும் மறுக்க முடியாது. எந்த இலக்கியம், இதிகாசங்கள், ஏன் ஆன்மீக நூல் கூட தொட்டு பார்க்க முடியாத ஒரு கருத்தை 1.25 அடியில் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த குறள் தான் இது அப்படின்னு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல். அப்போ அப்படியே ரொம்ப மெய்சிலிர்த்து போயிறார் நம்ம மகாத்மா காந்தி. இப்படியெல்லாம் கருத்துக்களை உள்வாங்கித்தான் பெரியோர்களே அவரும் திருக்குறளை வாசிக்க ஆரம்பிச்சிருக்கார். திருக்குறளுடைய கருத்துக்களை நிறைய ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அது இன்னும் சொல்லப்போனால் உலகளவில் ஆயிரக்கணக்கான பேர் இந்த திருக்குறளை ஆய்வு செஞ்சுருக்காங்க. அந்த சாராம்சத்தை தான் இந்த ஒரு பாடலிலே மருதகாசி அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பார். பாடல் கூட இன்னும் நல்ல உச்சஸ்தாயில் பாடியிருப்பார் டிஎம்எஸ் ஐயா. நான் கொஞ்சம் சுதி இறக்கித்தான் பாடியிருக்கேன். அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே, அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே. அப்படி குரலை உயர்த்தி கூட ஒரு சில மேடைகளில் பாடகர்கள் பாட கேட்டிருக்கேன். அப்படியே அவ்வளவு எனர்ஜிக்காக இருக்கும். நல்ல மைல்டான வாய்ஸில், நல்ல சரியான சுதியில் நமது டிஎம்எஸ் ஐயா ரெக்கார்டில் பாடியிருப்பார். நீங்கள் முடிஞ்சால் அதை கேட்டு பாருங்கள். நல்ல ஒரு அற்புதமான இந்த பாடலை இந்த நல்ல நாளிலே உலகெங்கிலும் உள்ள நம் தமிழ் சொந்தங்களுக்கு காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடிந்தால் இந்த திருக்குறளை நாள்தோறும் 4 வரி படிங்க. எந்த மேடையில் பேசினாலும் 2 திருக்குறளை எடுத்து சொல்ல மறக்காதீங்க. பிள்ளைகளுக்கு இந்த திருக்குறளுடைய அருமை பெருமைகளை சொல்லிக் கொடுங்க. இந்த திருக்குறளை ஒன்றை படித்தா போதும் சார், வேறு எதுக்கும் தேவையில்லை, அவ்வளவு கருத்துக்களும் இந்த திருக்குறளுக்குள்ளே இருக்கிறது என்பதை சொல்லி இந்த நல்ல நாளிலே, பொங்கல் தின நல்ல நாளிலே உலகெங்கிலும் மிக அருமையாக நம் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருவிழாவை ரொம்ப அதிவிமரிசையாக கொண்டாடி மகிழ்ந்த நம் தமிழ் சான்றோர்களுக்கு இன்று உழவர் திருநாள். உழவர் திருநாளிலும் கூட இந்த நல்ல நாளிலே பிறந்த ஊருக்கு புகழச்சேரு, வளர்ந்து நாட்டுக்கு பெருமை தேடு, 4 பேருக்கு நன்மை செஞ்சா கொண்டாடுவார் பண்பாடுவார், என்னாலும் உழைச்சதுக்கு பண்ணான பழம் இருக்கு ஊரோரு சேர்ந்து வாழுங்க என்று பாடலில் மிக அற்புதமாக நம்ம சினிமா சார்ந்து ஒரு பாடலும் உண்டு. இப்படிப்பட்ட பாடல்கள்லாம் நேற்றைக்கும் இன்றைக்கும் எங்கு பார்த்தாலும் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது, ரொம்ப காதுக்கு இனிமையாக. ஆகவே இந்த வள்ளுவர் தினத்திலே நாம் வள்ளுவரை போற்றுவோம், வணங்குவோம், அவர் அடிதொட்டு நடப்போம். வாழ்க தமிழ், வெல்க
தமிழரின் நிலை. நன்றி, வணக்கம்.